ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட் உண்டு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிடில் ஈஸ்ட்டில் இப்போதைக்கு வந்து போகிற பிரச்சனைகள் சம்மந்தமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்குது. அதோட நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ரீஷெடியூல் ஆகிருக்குது. அதோட நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து துபாய் போகிறார்கள். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஃபிட்ஸ் ஏர். ஸோ அதுதான் வளமையாக நம்ம நாட்டிலிருந்து ஃபஸ்ட்டாக ஆரம்பித்த இந்த வாரில் ஆரம்பித்த ஃபஸ்ட் ஃப்ளைட். ஸோ அவங்களோட டைம் வந்து ஷெடியூல் கொஞ்சம் முன்னதாக ஆரம்பிக்கிறாங்க பயணங்கள். வளமையாக வந்து 1:05 இருந்த ஃப்ளைட், 1:25 இருந்த ஃப்ளைட் வந்து இப்போ வந்து 1 hour ஏர்லியாக வந்து அவங்களோட பயணங்களை மேற்கொள்கிறாங்க. ஸோ 8D821 அண்ட் அதோட வந்து 8T822 இந்த 2 ஃப்ளைட்ஸும் வந்து கொழும்பிலிருந்து துபாய் போகிறது 12:05க்கும், 8D822 துபாயிலிருந்து கிளம்ப வாரது 4:30க்கும் இங்கே அவங்களோட பயணங்களை மேற்கொள்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பயணிகள் யார் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃப்ளைட்ஸில், ஸோ 1 hour முன்னாலேயே ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் 1 hour முன்னுக்காக போக பாருங்கள். ஸோ அந்த டைம்லேருந்து 3.5 hours முன்னுக்கே நீங்கள் ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆக பாருங்கள். ஸோ ஃப்ளைட்டில் மிஸ் பண்ணிட வேணாம். இது மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் வந்து அவங்கள டைரெக்டாக ஹாட்லைனுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து எந்த ஏஜென்ட் மூலமாக டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அவங்கள கண்டெக்ட் பண்ணி இந்த விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட இன்றைக்கு வந்து சில ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிருக்குது அவங்களோடது. அதோட சில ஃப்ளைட் வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆப்ரேட் ஆகுது இன்றைக்கி 11 மார்ச். ஸோ 8D821 கிளம்புறது துபாய் போகிற ஃப்ளைட் 12:05க்கு கட்டுநாயக்க ஏர்போர்ட்லேருந்து போகுது. அதே மாதிரி 8D822 துபாயிலிருந்து கிளம்பு வாரது 4:30 அங்கேருந்து கிளம்புது. ஸோ அதனால் இந்த 2 ஃப்ளைட்டும் ஆப்ரேஷன் ஆகுது. கேன்சல் ஆகிருக்குது வந்து 8D823 கிளம்புருந்து துபாய் போகிற ஃப்ளைட், ஏர்லி மார்னிங் 10:35க்கு போகிற ஃப்ளைட். அதோட 8D824 துபாயிலிருந்து கிளம்ப வர ஃப்ளைட், இந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிருக்குது. ஸோ 2 ஃப்ளைட் கேன்சல் ஆகிருக்குது. மற்ற ஃப்ளைட் 2 நம்மளாக சர்வீஸில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ளுங்கள், அப்டேட்டில் இருந்து கொள்ளுங்கள். மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் வந்து நீங்கள் எந்த ஏர்லைன்ஸ்லேயோ இல்லை எந்த ஏஜென்ட்லேயோ நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள டைரெக்டாக கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். கண்டெக்ட் பண்ணி இந்த விஷயங்களில் க்ளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். மேக்ஸிமம் உங்களோட பயணங்களில் 1 hourக்கு நார்மலாக வந்து 3 hours முன்னுக்கு போகணும். இப்போ டைம் வந்து சேஞ்ச் ஆகிருந்தனாடி அதையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பயணங்களை தயார் செஞ்சு கொள்ளுங்கள். நன்றி.